ஹலோ மக்களே மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடிகர் சூர்யாவோட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதை பற்றி சொல்லுவோம். சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்டரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் மாதிரி படத்துலலாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக நடிச்சிருப்பார். அவர் எப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு சூர்யா வந்து ரொம்ப கத்துறாரு, ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது, படம் எஃபெக்ட் கூட சவுண்டு தான் அதிகமாக இருக்குது, கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது சிங்கம் படம் மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. சிங்கம் பார்த்தீங்கன்னா சிங்கம் 1ல் வந்து சூர்யா கத்த ஆரம்பித்தார். சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 படம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் வந்து ஆவணு கத்திருப்பார், வேலுலேயும் கத்திருப்பார். ஹரி எடுக்கிற படம் எல்லாமே சூர்யா வந்து ஹரிக்கிட்ட போனதால இருந்ததோ வாய்ஸ் வந்து ஓவராக கத்த ஆரம்பித்தார். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹரி டைரக்டர் தான் சூர்யா வந்து வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணி சூர்யாங்கிற கெரியரே வாய்ஸை கத்தி சூர்யாங்கிற ஒரு ஆக்டரை உருவாக்குனது. அதுக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் கூட 7ஆம் அறிவில் படம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கவே மாட்டார். ஒன்று வந்து வைரஸை பற்றி நடிச்சிருப்பார், இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா கஜினி, அது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி நடிச்சிருப்பார். 2 படம் பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் போயிருக்கும். முருகதாஸ் நல்ல ஒரு டைரக்டரு, அவர் கூட நடித்ததால் படம் வந்து நல்ல ஓரளவுக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஹரி கூட நடித்ததால் எல்லா படமும் வந்து ஓ ஏன்னா கத்துனத ஆரம்பிச்சிடும் தான் இது வந்து கங்குவா வரைக்கும் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இதுக்கு முழுக்க காரணம் சிறுத்தை சிவா இல்லை, முழுக்க காரணம் ஹரி அவர்களே செல்வார்கள். ஹரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து எடுக்கலாம், கங்குவாவுக்கு முன்னாடி சூர்யாவுக்கு நிறையா ப்ராஜெக்ட் வந்துச்சு. முருகதாஸ் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு, ஹரிக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு, நம்ம டேரக்டர் பாலா இருக்க பார்த்தீங்களா, பாலா கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. எல்லாத்தையும் ஒழிட்டு விட்டு கடைசியில் சிறுத்தை சிவா கிட்ட போய் அடிமையாக போய் படம் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் சூர்யா நடித்த 7ஆம் அறிவு படத்தை பார்த்தீங்கன்னா அதே சப்ஜெக்ட் தான் இருக்கும். அது வந்து வைரஸ் சம்மந்தப்பட்டது. இது வந்து பழைய காலத்தில் உள்ள கதை. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்கள்லாம் பிடிக்காது. பாகுபலி மாதிரி படம் நீங்கள் எடுத்தால் கூட தமிழில் எவனும் எடுத்துக்க மாட்டான். இதே ஹிந்தி, தெலுங்கு அந்த மாதிரி படத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் இந்த படமா இப்படி எடுத்துருக்காங்க அப்படி எடுத்துருக்காங்க அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 10 பேர் அடிக்கணும், 10 பிள்ளைங்க லவ் பண்ணணும், 10 பிள்ளைங்க ரேப் பண்ணணும், இந்த மாதிரி சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம தமிழ் மக்கள் எடுத்துக்கணும். நல்ல கதை எடுக்கிறது கஷ்டம்தான். ஆனால் சூர்யா வந்து ஒரு படத்தில் மக்கள் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதாவது சூர்யாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகருங்க. 6 பேக்லாம் வச்சு வாரணமாயிரம் படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக நடிச்சிருப்பார். அந்த படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து 6 பேக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க ரசிகர்கள் அந்த அளவுக்கு உண்மையாக நடித்தார். அவர் படம் ஒரே ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் தேட்டர் லெவலில் ஓடிடியில் வந்துச்சு. டாக்டர் அப்துல் கலாமோட கதையை வந்து எடுத்து நடிச்சிருந்தார் சூரியரை போட்டு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நடிச்சிருப்பார். அந்த மாதிரி கதையெல்லாம் எடுத்து நடிச்சிருக்கலாமோ. இப்போ பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ், நம்ம ரஞ்சித் இருக்காப்புல, கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு பிள்ளைக்கு. கார்த்திக் சுப்ராஜ் எப்படியும் அவரை மேலே கொண்டு வருவார். அந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த கங்குவா வந்து காப்பாற்றலாம். படம் பார்த்தவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, தேட்டரில் ஓவராக சவுண்டராக இருக்குது, இறைச்சலாக இருக்குது. ஆமாம், படமே பார்க்க முடியல தான், ரொம்ப சவுண்டாக இருக்குது, காதுலேருந்து ரத்தம் வருது, அந்த அளவுக்கு ஓன்னு கத்துறாப்புல. கத்தாமல் அந்த படம் எடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு ஆவரேஜ் சுமார் தான் சொல்லி படத்தை ஓட்டி ஏதோ ஒரு 100 கோடியோ 50 கோடியோ வந்து சம்பாரிச்சிக்க மாதிரி சொல்லியிருக்கலாம். ஓவராக கத்துனதால் படம் வந்து ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. சூர்யா கெரியரே இந்த ஒரு படம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இனிமேல் சூர்யா பார்த்து நடிக்கணும். இல்லை பார்ட் 2 வேறு எடுக்க போகிறேன்னு சிறுத்தை சிவா எல்லாம் சொல்லிக்கிட்டு அலைகிறாங்க. அதெல்லாம் செய்யவே கூடாது. இதோடு இந்த படத்தை முடிச்சுக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூர்யா ஃபேன்ஸ் எல்லோரும் லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூர்யாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் சூர்யா ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.